Hey everyone, I myself, Saranya Shankar, present here. My official YouTube channel name is saranyashankar.org and the official link given below is Get Motivated with Saranya. Don't forget to like and share and subscribe to my official YouTube channel and don't forget to press the bell icon notification so you will be receiving more updates on every day. So we will be covering different topics every day according to the trendy seasons with the help of AI as well as virtual. So today I'm here to uh, present you guys with a new topic which is called spoken Hindi. So I will be teaching today the spoken Hindi in both Tamil and English. So are we guys ready? Let's move on to our spoken Hindi. Are you guys ready? Yes, move on. So spoken Hindi consists of totally 6 levels and written level consists of 6 levels. So we are going to focusing on the spoken level part, which is our topic topic of the book is Arambika, and the first lesson is I am. So I am in the sense in the Tamil we say as nan. So in Hindi we say my home. So how do we guys know that I am in Hindi? So let's check out. நம்ம சில சில பேர்கிட்ட பேசும்போது நான் எனக்கு எனக்கு எத்தனை இவ்வளோ வேணும் அதை வந்து சொல்லுவோம். ஸோ இது சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது பெரியவங்களாக இருந்தால் நம்ம அதிகமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். நான் வந்து இன்றைக்கி வந்து மெரினா பீச் போகலான்ட்டு இருக்கேன், எனக்கு வந்து இது படிக்க ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது நான், ஐ ஆம், மை ஹோம். ஸோ ஃபஸ்ட்டு மை ஹோம் அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நான் இது ஐ எம் அ பாய், நான் ஒரு பையன், அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மை லட்கா ஹோம். இது நான் ஒரு பொண்ணு அப்படின்னா அது ஹிந்தியில் மை லட்கி ஹோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் வந்து சரண்யா. ஸோ இதை எப்படி நான் வந்து ஹிந்தியில் சொல்லுவேன்? மேரா நாம் சரண்யா ஹோம். இது நான் வந்து ஒரு கேர்ள், அப்போது இதை வந்து நான் எப்படி சொல்லுவேன்? மை லட்கி ஹோம். இது நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா மை வித்யார்த்தி ஹோம். இங்கே வந்து கம்பல்சரியாக மை வந்தால் ஹோம் வரணும். அப்புறம் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ எம் அ லாயர், நான் ஒரு வக்கீல் அப்படின்னா மை வக்கீல் ஹோம். அப்புறம் நான் ஒரு டீச்சர், மை அத்தியாபிகா ஹோம். இது வந்து ஃபீமேல் டீச்சராக இருந்தால் அத்தியாபிகா. இது ஜென்ஸ் டீச்சராக இருந்தால் அத்தியாபிக் ஹோம். ஐ எம் அ போலீஸ் மேன், மை தானேதார் ஹோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். மை ப்ளஸ் வெர்பு ரூட் தா ஹோம். இப்போ வந்து நான் வந்து இங்கிலீஷில் சொல்லுவேன், அப்புறம் தமிழில் சொல்லுவேன், அப்புறம் நம்ம வந்து ஹிந்தியில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐ ஈட் மேங்கோ, நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன்.
மாம்பழத்துக்கு ஹிந்தியில் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மை ஆம் காத்தா ஹூம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வாஷ் க்ளோத்ஸ். இங்கே வந்து க்ளோத்ஸை வந்து கப்படா அப்படின்னு சொல்லுவாங்க, வாஷ் வந்து தௌத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது சேர்த்து சொல்லையில் மை கப்படா தௌத்தா ஹூம். அப்புறம் வந்து ஐ ட்ரிங்க் வாட்டர், நான் தண்ணீர் குடிக்கிறேன். மை பானி பீத்தா ஹூம். அப்புறம் வந்து ஐ ரைட் லெசன், நான் பாடம் எழுதுகிறேன். மை பாட் லிக்தா ஹூம். அப்புறம் நான் பாடம் படிக்கின்றேன். ஐ ரீட் லெசன், மை பாட் பட்டா ஹூம். அப்புறம் நான் வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இது எப்படி சொல்லுவாங்க ஹிந்தியில்? மை சுபக் छह बजे उठता हूँ. நான் என்னோட பல் தேய்ப்பேன். ஐ ப்ரஷ் மை டீத். இது ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? மை தாந்த் மான்ஸ்தா ஹூம். நான் டீ குடிப்பேன். ஐ ட்ரிங்க் டீ. மை சாய் பீத்தா ஹூம். நான் பாடங்களை மனப்பாடம் செய்கின்றேன். ஐ மெமரைஸ் த லெசன்ஸ். ஸோ மை பாட் யாத் கர்த்தா ஹூம். ஐ கோ டு ஆஃபீஸ் பை 9 o'clock. மை 9 बजे दफ्तर जाती हूँ. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்வேன். மை अपने दोस्तों के साथ काम करती हूँ. நான் வீட்டுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன். ஐ ரிட்டர்ன் டு ஹோம் at 6 o'clock. மை 6 बजे घर वापस आती हूँ. என்னோட தாய்மொழி தமிழ். மேரி மத்திய பாஷா தமிழ் ஹே. என்னோட ஆஃபீஸ் வந்து சென்னை சிறுசேரியில் இருக்குது. मेरा दफ्तर सिरसेरी में है. I want to become a teacher. मैं अध्यापिका बनाना चाहता हूँ. ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மை ப்ளஸ் வெர்போட ஹூ அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் ராமா, ஐ எம் ராமா. இது ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மை ராமா ஹூம். நான் ஒரு ஸ்டூடெண்ட். இது வந்து புக்கில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மை சாத்ரா ஹூம். அப்புறம் மை சவேரே ஸ்கூல் ஜாத்தி ஹூம் அப்படின்னா நான் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போவேன். அப்புறம் வந்து ஐ ரிட்டர்ன் இன் தி ஈவினிங். மை சாம் கோ வாபஸ் ஆத்தி ஹூம் அப்படின்னா நான் மாலையில் வீடு திரும்புவேன். அப்புறம் வந்து ஐ ஹெல்ப் மை மதர். மை மா கி மதத் கர்த்தி ஹூம். இங்கே வந்து மதத் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து நான் வந்து லெசன் வந்து 7 மணிக்கு ரீட் பண்ணுவேன். மை 7 बजे பாட் பட்டி ஹூம். அப்புறம் வந்து நான் வந்து நைட்டு 9 மணிக்கு சாப்பிடுவேன். அது எப்படி சொல்லுவாங்கன்னா மை
8 बजे रात का खाना खाती हूँ. அப்புறம் வந்து நான் 10 மணிக்கு தூங்குவேன். மை 9 बजे सोती हूँ. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லெசன் வந்து நம்ம டுமாரோ பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. Don't forget to subscribe to my official YouTube channel. This is very, very important for you guys. Thank you so much. It was my pleasure to be here as a working professional and as a MBA student who is also good at teaching and learning new things, and will be teaching you guys the new topics which are covered by our ritual and as well as AI. Thank you very much.